வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. 108 வைணவ ஸ்தலங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம். ஏன்னா வைகுண்டத்தை போலவே இருபுறமும் காவிரியும் வடகாவிரியும் இருந்து நடுவுல ரங்கநாதர் சயனிச்சுண்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதனால பூலோக வைகுண்டம்னு சொல்றோம். அதை போலவே அடுத்த உத்தமர் கோவில்ங்கிற திவ்ய தேசத்தையும் நாச்சியார் கோவில் உறையூர்ல இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் என்ற திவ்ய தேசத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவுல பார்த்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 108 வைணவ ஸ்தலங்களில நாம போய் பார்க்க முடியுமா, தரிசிக்க முடியுமா, நம்மளால வழிபட முடியுமா, நமக்கு முக்தி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஏக்கமாவே இருக்கு நமக்கு எல்லாத்துக்கும். அப்படிப்பட்ட ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டா முக்திநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம். அந்த முக்திநாத் எங்க இருக்கு அப்படின்னா இமயமலை மேல இருக்கு. இமயமலை சாரல்ல தான் அது இருக்கு. அந்த இமயமலையும் இந்தியாவில் இருக்கு, நேபாள்ல இருக்கு, சைனாவுல இருக்குன்னா அப்ப எந்த இமயமலையில இருக்கு, எந்த நாட்டில் உள்ள இமயமலையில இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நேபாள நாட்டுலதான் இந்த முக்திநாத் இருக்கு. அந்த முக்திநாத்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ முக்தி நாராயணரை வழிபட நாம செல்லலாம். அதற்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முக்தி நாராயணரை வழிபடுவோம். நூத்தி எட்டு வைணவ தலங்களில் நாம் இயங்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய முக்திநாத் அப்படிங்கிற முக்திநாத்துக்கு இன்னொரு பெயர் திருச்சால கிராமம் அப்படின்னு பெயர். ஏன் அப்படின்னா சால கிராமங்கிற புனித கற்களால இந்த இடத்துல நாராயணர் நமக்கு அருவுருவமா காட்சி தருகிறார். எப்படி சிவபெருமான் லிங்க ரூபமா நமக்கு அருவுருவமா காட்சி தருகிறார் இல்லையா? அதை போல இந்த இடத்துல விஷ்ணு, அதாவது முக்திநாத்ல விஷ்ணு சால கிராமம் என்னும் புனித கல்லாக நமக்கு காட்சி அளிக்கிறார். அருவுருவம் என்பது நமக்கு தெரியாதது அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாமது அருவுருவம். அப்படி சிவபெருமான் லிங்க ஸ்வரூபமாகவும் விஷ்ணு நமக்கு சால கிராமமாகவும் இந்த இடத்துல அருள் புரியுறாங்க. இதுல இந்த சால கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புனித கல்லை நாம வணங்குவதனால, வழிபாடு செய்வதனால நமக்கு அனைத்து பாவங்களும் தீரும். சால கிராமம் அப்படின்னு சொன்னாலே போருமா, புண்ணியங்கள் வந்து சேரும். அப்படிப்பட்ட சால கிராமத்தால உருவாக்கப்பட்டவர் தான் முக்தி ஸ்ரீமன் நாராயணர். இதுல இந்த முக்திநாத் கோவில்ல முன்னாடி போன உடனே 2 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த 2 தீர்த்தங்கள்ல முதல் தீர்த்தத்துல நாம நீராடும் போது நமக்கு அனைத்து பாவங்களும் தொலைந்து விடும். நாம் செய்த பாவங்கள் 7 ஜென்மத்தில் செய்த பாவங்களும் சரி, இல்ல நமது முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருக்கட்டும், இல்ல இந்த ஜென்மத்துல நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய அத்துணை பாவங்களும் முதல் தீர்த்தத்தில் நாம நீராடிட்டு வரும்போது அனைத்தும் தொலைந்துவிடும். எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. இதோட இன்னொன்னு சொல்றா, நாம இதுல நீராடும் போது நம்மை பெற்ற பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, நமது பெற்றோர்களின் பாவங்களை கூட நாம இந்த இடத்துல நீராடும் போது நாம அவளுக்கு அதுல பாவத்துல இருந்து விடுதலை தரோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விசேஷங்கிறத நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. நாமும் ஒருமுறை முக்திநாத்துக்கு சென்றே தீர வேணும் அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் அவன் அருளால தானே நம்ம போக முடியும்.
ஸ்ரீ முக்தி நாராயணர் நம்மள அழைச்சாதானே நம்ம போக முடியும். அவர் கண்டிப்பா அழைக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். அதே போல 2வது தீர்த்தம் இருக்கு இல்லையா? இந்த 2வது தீர்த்தத்துல நீராடும் போது நமக்கு புண்ணியங்கள் அத்தனையும் வந்து சேரும். நம்ம கிட்ட இருக்க பாவங்களை எல்லாம் சுத்தமா அலம்பி கழுவி விட்டுட்டு புதுசா புண்ணியத்தை கொடுக்கிறார் நமக்கு முக்திநாத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான். இதைதான் அடுத்து அடுத்து நம்ம நீராட வேண்டும்னு சொல்றாங்க பெரியவங்க. இந்த 2 தீர்த்தங்களிலும் முதல் தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அடுத்து உடனேயே அடுத்த 2வது தீர்த்தத்திலையும் நம்ம நீராடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா புண்ணியங்களையும் வாங்கிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ முக்தி நாராயணர் முக்தியை கொடுப்பதனால அவருக்கு ஸ்ரீ முக்தி நாராயணர்னு பேரு. அந்த இடத்துக்கே முக்திநாத்னு பேரு. சால கிராமமா நமக்கு இந்த இடத்துல சுயம்புவா நமக்கு காட்சி அளிக்கிறார் முக்தி நாராயணர். இவருக்கு 2 பக்கமும் அதிசயமான ஒன்று பாருங்க, ஸ்ரீதேவியும் பூதேவியும் சாமரம் வீசின்னு இருக்காங்க. முக்திநாத் சுயம்பா நமக்கு தெரியற, இரு பக்கமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் சாமரம் வீசின்னு இருக்கா. என்ன ஒரு காட்சி! அப்படியே நினைத்தாலே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதற்கப்புறம் கருட ஆழ்வார் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கார். அதற்கு கீழ்ப்பகுதியில ராமானுஜர் இருக்கார். நமக்கு பெரிய குருவான ராமானுஜரே அந்த இடத்துல கீழ்ப்பகுதியில அமர்ந்திருக்கார். இப்படிப்பட்ட ஒரு காட்சிய நாம கண்முன்னேயே பார்க்கலாம். ஒரு திருக்காட்சிங்கிறது இதுதானோ அப்படின்னு தெரியுது. இமயமலை சாரல்ல முக்திநாத் கோவிலுக்குள்ள இப்படி ஒரு திருக்காட்சியை நம்ம பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். அதனை அந்த ஸ்ரீ முக்தி நாராயணரே நமக்கு வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதே போலவே இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கோவிலுக்குள்ள இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ முக்தி நாராயணர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பக்கத்திலேயே அதே கருவறைக்குள்ளேயே நமது புத்த பெருமான், விஷ்ணுவின் அம்சமாக சொல்லக்கூடிய புத்த பெருமான் அங்கு அமர்ந்த நிலையில நமக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்கார். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு அதிசயம் என்ன தெரியுங்களா? இந்த முக்திநாத் கோவில்ல காலையில இந்து முறைப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. அதே சமயம் மாலை வேளையில பௌத்த முறைப்படி இங்கு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. அப்படி வழிபாடுகள் நடத்தப்படும் போது இன்னொரு சிறப்பா ஒண்ணு சொல்றாங்க. என்ன தெரியுங்களா? பெண் புத்த பிட்சு அங்க சடாரி சாதிப்பாராம் பக்தர்களுக்கு. எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடா இருக்கு பாருங்களேன். சாயந்திர வேளையில புத்த சமயப்படி புத்த பிட்சுக்கள் அங்கு வழிபாடு நடத்துவதும், அப்ப ஒரு பெண் புத்த பிட்சு சடாரி சாதிப்பதும் எவ்வளவு ஒரு சிறப்பு தருதுன்னு பாருங்க. இதெல்லாம் நாம மனக்கண்ணிலேயே பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இத்தனையும் நாம தரிசித்த பிறகு, அவருடைய அருளால சடாரி எல்லாம் சாதிச்சிட்ட பிறகு நாம கோவிலை விட்டு வெளியே வரும்போது முன்னாடி 108 ஸ்ரீ கோமுகி தீர்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தங்கள் இருக்கு. இந்த தீர்த்தங்கள்ல நீராடினாலும் சரி, ஏன்னா 108 இருக்கு இல்லையா, அதனால 108 தீர்த்தங்களிலும் நீராடினாலும் சரி, இல்ல 108 தீர்த்தங்கள்ல தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுண்டு வந்தாலும் சரி, 108 திவ்ய தேசங்களில் திவ்ய கஷேத்திரங்களில் நாம வழிபட்ட அத்தனை புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய பரம்பரைக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஐதீகமா இருக்கு. அதனால கோவில்ல வழிபட்டுட்டு முக்திநாத்ல இருக்கக்கூடிய முக்தி நாராயணரை வழிபட்டுட்டு வெளியில வரும்போது இந்த 108 கோமுகி தீர்த்தங்கள்ல எடுத்து தலையில தெளிச்சுண்டாவது நாம வரணும் அப்படின்னு சொல்றது. இது ஒரு ஐதீகமா அங்க இருக்கு. இன்று முக்திநாத்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ முக்தி நாராயணரை சால கிராமத்தையும் நாம இன்னைக்கு பதிவிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். பாய்.